ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடை குக்கிங். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை நம்ம சாப்பிட்ருப்போம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான தோசை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. சொரக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் கிறிஸ்பியான தோசை செய்ய போகிறோம். சொரக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் தோசை பணியாரம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். சொரக்காய் யூஸ் பண்ணி கிறிஸ்பியான தோசை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒரு பவுலில் 1 கப் நார்மல் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப் மெஷர்மெண்ட் 250 கிராம் இருக்கும். நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்ல மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தோசை நல்லாவே கிறிஸ்பியா வரும், நல்ல கலராகவும் வரும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் இது எல்லாமே நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி, உளுந்து, பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுரக்காவை ரெடி பண்ணிடலாம். நான் பெரிய சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி சுரக்காய் மட்டும்தான் நான் போட போகிறேன். நல்லா பிஞ்சா இருக்க சுரக்காவை யூஸ் பண்ணிங்க. இதை க்ளீன் பண்ணிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். சுரக்காவை தோல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாதி சுரக்காய் மட்டும்தான் போட போகிறேன். இந்த அரிசி கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் இதையும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவுக்கு எப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கட்டும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சொரக்காய் யூஸ் பண்ணியிருக்கனால மாவு ஒரு மாதிரி ஆயிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எப்பவும் போல் நீங்கள் தோசை மாவு பண்ண மாதிரியே இது இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு 5லேருந்து 6 மணி நேரம் இது புளிக்கட்டும். இட்லி தோசை மாவுக்கு மாதிரி நீங்கள் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, மாவு ஓரளவுக்கு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். தோசை திரட்டுறதுக்கு அவ்வளோ அழகா வரும். நீங்க சொரக்காய் வச்சுட்டு இந்த தோசை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா யாருமே கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அரிசி, உளுந்து கூடவே நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால தோசை நல்லா ஹோட்டலில் எப்படி கிறிஸ்பியாக உங்களுக்கு ப்ரௌனிஷாக வருமோ அதே மாதிரி உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக இட்லி தோசை மாவு செய்யும் போதும் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். அதே மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே வெங்காயம், மிளகாலாம் தாளித்து போட்டு நீங்கள் பணியாரம் சுடும் போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுது. இது மாதிரி சொரக்காய் யூஸ் பண்ணி போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். டிஃப்ரெண்டா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான கடலை சட்னி வச்சு நான் சாப்பிட போறேன். இந்த கடலை சட்னியோட ரெசிபி நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.